வணக்கம் யுவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் அவர்கள் எழுதி வரும் ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தம் முடிவடைய போகின்றது. இது முதல் புத்தகமாக வெளிவர உள்ளது. பெக்கிட்ரம் டேல்ஸ் நிறுவனத்தார் 12 ஸ்கந்தங்கள் கொண்ட ஸ்ரீமத் பாகவதத்தை 3 புத்தகங்களாக வெளியிட உள்ளனர். இதனை நீங்களும் வாங்கி படித்து மகிழலாம், மற்றவர்களுக்கு பரிசாகவும் அளிக்கலாம். நன்றி. இப்பொழுது பகுதி 26 காண்போமா? பிரம்மதேவனின் முதல் படைப்பான சுயம்புவ மனுவிற்கும் சதரூபைக்கும் பிறந்த குழந்தைகள் பிரியம்பரதன், உத்தானபாதன் என 2 மகன்கள், தேவகூதி, ஆகூதி, பிரசூதி என 3 மகள்கள் என்பதனை பார்த்தோம். இதில் தேவகூதி கர்த்தம பிரஜாபதி பற்றி காண்போமா? கர்த்தமரின் தவம். யக்ஞ வராக மூர்த்தியின் மூலமாக பூமாதேவி மீட்கப்பட்டவுடன் சுயம்புவ மனு தன் இருப்பிடத்தை அடைந்தார். பின்னர் பிரம்மனின் எண்ணப்படி பகவானின் சிருஷ்டி தொடங்கியது. பிரம்மதேவருடைய அங்கங்களிலிருந்து 13 மகரிஷிகள் முதலில் தோன்றினார்கள். அவர்களின் நிழலிலிருந்து கர்த்தமர் என்பவர் உண்டானார். சரஸ்வதி நதிக்கரையை அடைந்த கர்த்தமர் 10,000 வருடங்கள் ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி கடுமையான தவம் செய்கிறார். இடைவிடாமல் ஸ்ரீமன் நாராயணனை பக்தி யோக முறையில் தியானிக்கிறார். கர்ம யோக முறைப்படி பகவானுக்கு செய்ய வேண்டிய திருவாராதனங்களை முறைப்படி செய்து பகவானின் அழகை மனதிலே தியானித்துக் கொண்டு தவம் செய்கிறார். இப்படி கிருதயுதத்தில் தவம் செய்த கர்த்தம பிரஜாபதியிடம் பகவான் சந்தோஷம் அடைகிறான். நாம் நம்முடைய அனுஷ்டானங்களை ஒழுங்காக செய்வதன் மூலம்தான் பகவான் மகிழ்ச்சி அடைவார். அப்போதுதான் நாம் நமக்கும் பகவானுக்கும் உள்ள உறவை நன்கு உணர முடியும். பக்தி கர்மம் இரண்டையும் ஒழுங்காக செய்ததால் பகவான் கர்த்தம பிரஜாபதிக்கு அளித்த காட்சியை நாம் அனைவரும் இப்பொழுது காண்போமா? அவர் வெள்ளை தாமரையையும் நீலோத்பலம் எனப்படும் கருணை இதழ் பூவையும் உடைய மாலையை அணிந்திருக்கின்றார். அந்த கேசவனின் சுருள் முடி முகத்திலே தவழ்ந்து விளையாடுகிறது. அவருடைய திருமுக மண்டலம் தாமரையை போல் காணப்படுகின்றது. அழகான மஞ்சள் பட்டு பீதாம்பரத்தை இடுப்பில் அணிந்திருக்கின்றார். தலையிலே கிரீடம் அணிந்திருக்கின்றார். காதுகளில் அழகான மகர குண்டலங்கள் அணிந்திருக்கின்றார். அவருடைய 4 திருக்கரங்களிலும் சங்கு சக்கரம் கதை தரித்து கொண்டு ஒரு கைகளாலே நமக்கு அபயஹஸ்தம் காட்டுகிறார். வலது கைகளிலே லீலாபத்மம் எனப்படும் வெள்ளை தாமரையை வைத்திருக்கிறார். பார்வையால் இந்த காட்சியை காணும் ஒவ்வொருடைய மனத்தையும் அவர் திருடிச் செல்கிறார். இப்பேற்பட்ட பகவானுடைய திருவடி கருடனுடைய தோளின் மேல் இருக்கின்றது. இதோ பகவான் கருட வாகனத்தில் எத்தனை அழகாக காட்சி தருகின்றார். ஸ்ரீமன் நாராயணனின் கருட வாகனத்தில் வந்தவுடனேயே கர்த்தம பிரஜாபதி முதலில் பெருமாளின் திருமார்பில் இருக்கும் தாயாரை சேவித்தார். திருக்கோவிலூர் இடைகழியில் பெருமாளை கண்டவுடன் முதல் ஆழ்வார்களுள் பொய்கை ஆழ்வார் மற்றும் பூதத்தாழ்வார் தங்கள் பாசுரங்களாலேயே விளக்கேற்ற பேயாழ்வார் அவர்கள் இருவரும் ஏற்றிய விளக்கொளியில் பெருமாளின் மார்பில் இருந்த தாயாரை கண்டு திருக்கண்டேன் திருமேனி கண்டேன் என பாடினார் அல்லவா? திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன் ஆழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாடி வண்ணன் பால் இன்று 3ஆம் திருவந்தாதி பாசுரங்களை ஸ்ரீ பேயாழ்வார் மங்களாசாசனம் பண்ணினார். அதே போல கர்த்தம பிரஜாபதியும் பெருமாளை கண்டதும் திருமார்பிலே மகாலட்சுமியை சேவித்தார். அதற்கு பின் மேலே அணிந்திருக்கும் கௌசுபம் எனப்படும் நீலநாயக கல்லை சேவித்தார். எந்த பகவானை காண வேண்டும் என்பதற்காக இத்தனை வருடங்கள் தவம் இருந்தேனோ அவனே வந்து விட்டான், அவனே காட்சி அளித்து விட்டான் என்று பெருமகிழ்ச்சி அடைந்தார். தரையிலே விழுந்து பகவானை நமஸ்கரித்தார். இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு கருணையோடு தனக்கு காட்சி தந்த பெருமாளை நோக்கி துதி செய்து அவரிடம் கர்த்தம பிரஜாபதி என்ன கேட்கப் போகிறார் என்பதை அடுத்த பகுதியில் காண்போமா? இந்த வீடியோவில் நீங்கள் காணும் கிருஷ்ணர் அலங்காரம் அனைத்தும் திருமதி அனுராதா விஸ்வேசன் அவர்கள் இல்லத்து கிருஷ்ணராகும். மண்டல ஆர்ட் மற்றும் கோலங்கள் ஓவியங்கள் திருமதி தெய்வலட்சுமி அவர்கள் இல்லத்திலிருந்து அவர் அனுப்பியது. நன்றி, வணக்கம்.